இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, நாராயணம்னு ஒருத்தர். அவரை யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு இயக்கம் வச்சு நடத்துகிறாரு, அதுவும் யாருக்கும் தெரியாது. இவர் கேட்டால் நான் உண்மையை மட்டுமே பேசுவேன் அப்படிம்பாரு. ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவர்களுடைய முழுமையான உண்மையான பேரை கூட பதிவு செய்ய தயாராக இல்லாத ஒரு நபர் நான் உண்மையை மட்டுமே பேசுவேன் அப்படின்னு இருக்கான். உண்மைன்னா அதுக்கு அர்த்தம் தெரியுமா என்ன உனக்கு? இல்லை கேட்க. ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய பெயர் என்ன? முத்துராமலிங்கம்னா இருக்கு. முத்துராமலிங்க தேவர்னு உனக்கு பதிவு பண்ண தெரில. இதை வேணுக்கு தானே நீ பண்ணுற? இல்லை கேட்டால் நான் அனைத்து சமூகத்தையும் ஒற்று சேர்க்க போகிறேன் அப்படின்னா குற்ற பரம்பரை. நீங்கள் என்ன மூர்க்கமாக எதிர்த்தீங்க, எங்களுக்கெல்லாம் அது தெரியும் அப்படிங்கிறது. உன் கமெண்டில் ஒரு சில பேர்லாம் தேவையில்லாத கமெண்ட்கள் பண்ணுறது. இல்லை சோத்தில் உப்பு போட்டு திம்பியலால அந்த உப்புக்கு குற்ற பரம்பரை போட்டிருக்கான். அதெல்லாம் உனக்கு தெரியுமா? அதெல்லாம் குற்றப்பரம்பரைனா என்னன்னே தெரியாது. அது குற்றப்பரம்பரை சட்டம் என்ன, அது எப்படி படிக்கணும் என்ன எதுவுமே தெரியாது. சும்மா குற்றப்பரம்பரைனா தேவமாறு. அது எத்தனை சமூகங்கிறது தெரியாது. இல்லை இவர் கேட்டால் நாங்கள் ஒற்றுமையை பேணுறோம், எங்களை வேண்டுமென்றே வம்பிழுக்கிறார்கள். தேவர்னு அறிவிக்கக்கூடாதுங்கிறது. தேவர்னு சொன்னால் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். தேவர்னு அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அப்புறம் நீ என்னல நீ சொல்லுதுன்னு கேட்டால், எங்களை பார்த்தீர்களா, நாங்கள் பட்டியலிடத்தவர் என்பதால் எங்களை ஒடுக்குகிறார்கள், அடக்குகிறார்கள். பிறகு அங்கேருந்துக்கிட்டாக்க நாங்கள் அப்படிங்கிறது. இதெல்லாம் தேவையா இல்லை கேட்க. உங்கள் சமூகத்தை ஒன்றுபடுத்த பாருங்கள். அனைத்து சமூகம் ஒற்றுமையாக தான் இருக்கணும், அதில் ஒன்றும் தவறெல்லாம் கிடையாது. நீ இன்னொரு சமூகத்தை வம்பெடுத்துட்டு நான் ஒற்றுமையை பேணுது அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லை கேட்க? என்னென்ன அர்த்தம்? உன் சமூகத்தை ஒன்று சேர்க்க பாரு. உன் சமூகத்திலே பல தலைவர்கள் இருக்கும். அந்த தலைவர் ஒன்று சேரு, இளைஞர்களை ஒன்று சேரு. அது வரைக்கும் நல்லது, சந்தோஷம். சரி, எம்பி ஆகும், எம்எல்ஏ ஆகும், என்ன வேணாலும் ஆகிட்டு போ. ஒரு சமூகத்தை இழிவாக பேசுனா நம்ம வளர்ந்துடலாம், பெரிய ஆள் ஆயிடலாம்னு நினைக்கிறதுலாம் தப்பு பார்த்துக்க என்றைக்காச்சும் மாட்டிக்கிடுவேன். தேவையில்லாத பதிவுகள் நீங்கள் விட்டுக்கிட்டீங்கன்னா, ஒற்றுமையை பேணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பதிவை விடுங்க, சரிங்களா? எப்போ பார்த்தாலும் நீங்கள் வரலாறை படிங்க, இலக்கணத்தை படிங்க, தொல்காப்பியம் படிங்க. தொல்காப்பியம் எத்தனைன்னு தெரியுமா? இலக்கண நூல்கள் எத்தனைன்னு தெரியுமா? எதுவும் தெரியாது. ஒரு காலத்தில் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே முடியாமல் இருந்த ஒரு சமூகம். அதைத்தான் நீங்கள் ஒரு பெரிய போராட்டமே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உள்ளே போக முடியல, பட்டியலிடத்தவரை உள்ளே விட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனையே நடந்திருக்கு. உண்மையாக பொய்யா? இப்போ கோயிலை கட்டினதே நாங்கள் தான்ங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. எப்படி கோயிலுக்குள்ளேயே போக முடியலன்னு சொன்னதும் நீங்கள் தான். நான் நிறைய பதிவுகள்லாம் பார்த்துருக்கேன். எங்களை கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. இப்போ இந்த கோயிலை கட்டினதே நாங்கள் தாங்க. எதை வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு அது தேவையே இல்லாதது. உங்களோட கருத்து அது, எனக்கு அது சம்மந்தமும் இல்லாதது.